அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் වනකම් අයිබෝන් දාලා නම් අවුරුදු දැන් 4ක් විතර. ඔව් මේක ඕපන් කරලා දැන් මාස 6ක් විතර. කතාවක් තියෙනව නේද? කියලා දෙනවද? පර්ස් එක දිහා බලන්න නැතුව සල්ලි වියදම් කරන්න ඕනේ නම් ඔර්ලෝසු දිහා බලන්න නැතුව වැඩ කරන්න. ஹாய் கைஸ். இவரை பற்றி நாம் கட்டாயம் சொல்லி ஆகணும் வித்தியாஸ். இப்போ நாம் எங்கே வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கலையரோட்டிக்கு வந்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்கிறார் தானே ரொம்ப சாதிச்சிக்கிற மனுஷன் பார்க்க உங்களுக்கு தெரியும். இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். கலையரோட்டிக்கு உள்ள நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். வந்து சாப்பிடலாம். என்ன காரணம் கேட்டால் அங்கே வந்து ஹலால் கொடுத்துக்கிறாங்க. ரொட்டி எடுத்துக்கிட்டு ஊஞ்சலாட தான் இதுனா ஹலால் கொடுத்தாலே கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாமே வெரைட்டியாக தான் கொடுப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கையான விஷயம். நிறைய மக்கள் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. தமிழ் தான் ஸ்பெஷல் வந்து காளான் இருக்குது, பட்டானா இருக்குது, மயிர்கிழங்கு இருக்குது, மரவள்ளி கிழங்கு, கொலசிக்காய் இருக்குது, ஹலால் சிக்கன் முஸ்லீம் கட்டி விட்டு பேனவானே වැඩිපුරම හලාල් චිකන් තියෙන ஹலால் சிக்கன் ගන්න දැන්. அதுலேயே முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலால் சிக்கன் கொடுக்குறாரு. எல்லாரும் விரும்பி வரலாம். உண்மையிலே அந்த வில்லேஜ் ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நிறைய மதங்கள் இருந்தாலும் அவங்களோட கலாச்சாரத்தில் முக்கியமாக அந்த சாப்பாடு வகைகள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட் போயிருப்போம், எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வில்லேஜ் செட்டப்லேயே இருக்குது. நாம உட்கார்ற சீட்டாக இருக்கலாம், டேபிள்ல இருந்து எல்லாமே மரத்தால் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே வேற லெவல் ஃபீல். இடம் வந்து இருக்குது வந்து அனுராதபுரம் ரோட்ல தான் இடம் இருக்குது. எல்லாம் வராது, எல்லாம் விட்டு தான் கலையரோட்டிக்கு வாங்க. கலையரோட்டிக்கு வாரவங்க கண்டிப்பா வந்துடுங்க. என்ன சொன்னா ஒரு சுற்றுவேன்னு சொல்றாரு, அர்ஜுனா சொல்ற மாதிரி சுற்றுவேன்னு சொல்றாரு. கண்டிப்பா அங்க சுற்று ரொட்டி தான் இருக்குது. நீங்க வந்து சாப்பிட்டு போகலாம். 1250 ரூபா தான்.